Hi, sir. Happy morning. Super. Happy morning, all. Happy morning. Happy morning. Happy morning. Sir, happy morning, sir. Happy morning. சூப்பர் ஹாப்பி மார்னிங் ஒன்ஸ் அகைன். இன்னைக்கு சண்டேன்னு கூட பார்க்காம வளர்ச்சியில ரொம்ப அக்கறை வச்சு மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம ஃபர்ஸ்ட் நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ நம்ம நேத்து என்ன பார்த்தோம்னா நம்ம ஐக்யூ இக்யூ ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐக்யூவோட இக்யூ ரொம்ப முக்கியம். எதனாலன்னா நம்ம எமோஷன்ஸை
ஈக்குவலா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது. அடுத்தது நம்ம எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. மூணாவது விஷயம் அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது. அதை எம்பத்தின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பச்சாதாபம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐக்யூ அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அல்லது லாஜிக்கல் திங்கிங். நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ சூப்பராக வரும் அப்படிங்கிறது நமக்கு ஐக்யூவை பொறுத்து இருக்கு. பட் நம்ம பீப்புளோட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈக்யூ பொறுத்து இருக்கு. பிஸ்னஸ்க்கு ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் நமக்கு ஐக்யூவோட ஈக்யூ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அட் த சேம் டைம் அடுத்தவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா சோசியல் கோசன்ட். அதாவது நம்ம சொசைட்டி, இந்த சொசைட்டியில் நம்ம எந்த அளவுக்கு மிங்கிள் ஆகிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துருக்குறோம், எவ்வளவு ஈஸியாக நம்ம மற்றவங்க கூட பழகுறோம், மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதா, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா நமக்கு சோசியல் கோசன்ட் அதிகமாக இருக்கு. நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் நம்ம சொன்னா கேட்பாங்க, நம்ம ஒரு லீடராக இருப்போம். பட் இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா ஏக்யூ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அட்வர்சிட்டி கோசன்ட். அட்வர்சிட்டி கோசன்ட்டை வேற வார்த்தைகளில் ரெசிலியன்ஸ்னு சொல்லலாம். நம்ம டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அட்வர்சிட்டி கோசன்ட். அதை மெஷர் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்டு தான் அட்வர்சிட்டி கோசன்ட். ஸோ ஐக்யூ இருக்கிறவங்க ஈக்யூ அதிகமாக இல்லைன்னா அவங்க யாருக்காக வேலை வைப்பாங்கன்னா ஈக்யூ அதிகமாக இருக்கிறவங்களுக்காக வேலை வைப்பாங்க. ஐக்யூ ஈக்யூ ரெண்டுமே நமக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் எஸ்கியூ நம்மகிட்ட இல்லை, அந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில் இல்லை அப்படின்னா இந்த சொசைட்டியை நம்ம இம்பேக்ட் பண்ணல, இல்லை நம்ம குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து யார் இதெல்லாம் பண்ண முடியுதோ அவங்களுக்காக நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம். எஸ்கியூ யாருக்கு அதிகமாக இருக்கோ, சோசியல் கோசன்ட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்காக வேலை செய்வோம். அதே மாதிரி இது எல்லாமே அதிகமாக இருந்தாலும், சோசியல் கோசன்ட் அதிகமாக இருந்தாலும், எமோஷனல் கோசன்ட், ஐக்யூ எல்லாமே அதிகமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸை ப்ராப்பராக நம்மளால மேனேஜ் பண்ண முடியலைன்னா நம்ம எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு நம்மளால ஓட முடியல அப்படின்னா ஒரு முறை தோல்வி வந்தாலே நம்ம அந்த தோல்வியில துவண்டிருந்தா நம்மளால கண்டினியூஸா பிஸ்னஸ்ல இருக்க முடியாது. ஏன்னா பிஸ்னஸ்ல வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் பிஸ்னஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க, மிகப்பெரிய இடத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா அட்வர்சிட்டி கோசன்ட் அதிகமா இருக்கிறவங்க. என்னதான் ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ அதிகமா இருந்தாலும் ஏக்யூ அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம நேற்று கிளியரா பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரிப்பேர்ட்னஸும் நம்ம தயார் நிலை தயார் நிலையில நம்ம இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம். தயார் நிலையில் இருக்கிறதுனால நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஈஸியா நம்மளால கேப்சர் பண்ண முடியும். நம்மளால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ண முடியும். நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு தயார் நிலையில இருக்கணும். நம்ம அந்த ஒரு ஹவுஸ் ஓனர் பிச்சைக்காரன் கதை ஒன்று பார்த்தோம். சாரி. ஸோ அந்த கதை யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருந்தால் எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த ஹவுஸ் ஓனர் அந்த பிச்சைக்காரன் ரெண்டு பேர்த்துல யாரு வந்து எதுக்கும் தயாரா இருந்தாங்கன்னா அந்த பிச்சைக்காரன் வந்து எதுக்கும் தயாரா இருந்தாரு. ஹவுஸ் ஓனர் வந்து
ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு முதல்ல அவருக்கு தான் கிடைச்சது. ஆனா அவரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. எந்த சுச்சுவேஷனுக்கும் அவர் தயாரா இல்லை. ஸோ ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அதிகமாக வின் பண்ணுவாங்க பிஸ்னஸை பொறுத்தளவு. ஸோ பொதுவாகவே சவுத் இண்டியன்ஸுக்கு ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி இல்லை. ஆக்சுவலா நம்ம வந்து ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு எத்னிக் குரூப் தான். தமிழர்கள் எப்பவுமே அவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியே அதிகமாக இருக்கும். ஆனால் இடையில அதை நம்ம மறந்துட்டோம். அதுதான் சிக்கல். அதனால பிஸ்னஸ்ல நிறைய பேர் இல்லாம எம்ப்ளாயீஸா நிறைய பேர் மாற ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு கட்டத்துல. பட் யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஓனர்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த வெற்றி. ஸோ லக்குன்னா என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரிப்பேர்னஸ் ரெண்டும் சேர்ற இடம் தான் லக். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம். ஃபைண்டிங் நீமோ மூவி சீன் பார்த்தோம். ஃபைண்டிங் நீமோ மூவி சீன்ல அந்த டாட்டாய்ஸ், அந்த ஆமை வந்து எப்படி கடல்ல இருக்கிற நீரோட்டத்தை பயன்படுத்தி எந்த எஃபர்ட்டும் இல்லாம ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு ரொம்ப எளிமையா டிராவல் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். எளிமையா டிராவல் பண்ற அதே நேரத்துல ரொம்ப ஃபாஸ்டாவும் அதான் டிராவல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த ஃபைண்டிங் நீமோ சீன் கிளியரா புரிஞ்சுது, நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம செய்யற வேலையை விட அந்த ஃப்ளோவோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்டா நம்ம லைஃப்ல க்ரோ ஆகும் அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்ந்தீங்க? உணர்ந்தீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். ஸோ அந்த ஃப்ளோங்கிறது என்ன? அந்த ஃப்ளோ தான் இந்த பிரபஞ்சத்தோட எண்ணம், விருப்பம், எப்படி வேணா சொல்லலாம். நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். பர்பஸ் ஆஃப் லைஃப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 11 கேள்விகளும் எழுதியிருந்தோம். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எழுதியிருந்தோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் எதுக்காக இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு 10 கேள்விகள் எழுதியிருந்தோம். நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ்குள்ள வந்தோம் அப்படிங்கிறதும் இந்த 21 கேள்விகளும் நமக்கு ஒரு தெளிவு நிலையை கொடுத்துருக்கும். அப்படி தெளிவு நிலையை கொடுத்துருந்ததுன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணீங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில இதுதான் நமக்கு பிடிக்குது, நம்ம இதுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கோம், அல்லது இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த பிஸ்னஸ்ல அதுக்காக தான் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இந்த 21 கேள்விகளையும் திருப்பி பார்க்கும்போது, அந்த ஆன்சர்ஸை திருப்பி பார்க்கும்போது இதை உணர்ந்தீங்கன்னா ஐன்னு டைப் பண்ணிருங்க. யார் யாரெல்லாம் இதை உணர்ந்தீங்களோ ஐன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். பர்பஸ் ஆஃப் லைஃப் நமக்கு இருக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ்லயும் நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த பர்பஸ் தான் நம்மளுடைய விஷனா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த விஷன் பத்தி தான் பார்க்க போறோம். பிஸ்னஸ்ல நம்மளோட விஷன் என்ன? வாட் இஸ் அவர் விஷன்? விஷன்னாவே நம்மளோட ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லைங்களா? யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. நம்மளோட தொலைநோக்கு பார்வை தான் விஷன். அப்ப விஷன்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கணும், எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும். ஆனா கூகுள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா விஷன் ஆஃப் அ பிசினஸ் ஆர் விஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் நீங்க கூகுள்ல பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியோட விஷன் எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா
இங்க என்ன இருக்கும், விஷன்ல என்ன இருக்கும்னா, அந்த கம்பெனிக்கு அவங்களோட ஆர்கனைசேஷனல் கோலை விஷனா வச்சிருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு நான் என்ன அச்சீவ் பண்ணணும், இல்லை 5 வருஷம் கழிச்சு நான் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய கம்பெனிஸ், நிறைய பிஸ்னஸ் அவங்க விஷனா ஒரு ஆர்கனைசேஷனல் கோலை வச்சிருப்பாங்க. நம்ம இந்த விஷனை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, நீங்க ஒரு கோலை விஷனா வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்வீங்க. இப்போ விஷன்ங்கிறது ஆக்சுவலா என்ன? இந்த கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா கியூன்னு டைப் பண்ணிடுங்க. அப்ப ஆக்சுவலா விஷன்னா என்ன? கோல் வந்து விஷனா வைக்க முடியாதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு பிசினஸ்க்கு எதை விஷனா வைக்கிறது? கோல்ங்கிறது அந்த பிசினஸுக்கானது. எப்பவுமே கோல்ங்கிறது எடுக்கிற தன்மையில இருக்கும், வாங்கிக்கிற தன்மையில இருக்கும். நமக்கு நம்மளோட வளர்ச்சி பத்தி இருக்கிறது தான் நம்ம கோலா வச்சிருப்போம். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க ஏன்னு டைப் பண்ணிருங்க. நம்ம கோல்ங்கிறது எப்பவுமே வாங்கிக்கிற தன்மையில இருக்கும். விஷன்ங்கிறது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். விஷன்ங்கிறது எப்பவுமே கொடுக்கிற தன்மையில இருக்கும். இது ஒரு கிங்ஸ் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. குயின்ஸ் மைண்ட் செட்னு கூட வச்சுக்கலாம் தாராளமா. ஸோ இந்த கிங்ஸ் மைண்ட் செட் எப்படின்னா, எப்பவுமே கொடுக்கிற தன்மையில இருக்கிறது. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடயே இருக்கும். விஷன்ங்கிறது இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்ம கஸ்டமருக்கு என்ன கொடுக்குறோம், அல்லது நம்ம கஸ்டமரோட அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு. இப்போ என்னோட கஸ்டமர்ஸோட கேட்டகரி என்னன்னா, அவங்க தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பனர்ஸ், தமிழ் தொழில் முனைவோர்கள். அவங்க தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். இது ஒரு கேட்டகரி. இப்போ எக்ஸாக்டா என்னுடைய கஸ்டமர்ஸ் யாருன்னா, என் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்றவங்க மட்டும்தான் என் கஸ்டமர்ஸ் நம்ம நினைக்கலாம். பட் என்னோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பனர்ஸ் எல்லாருமே, தமிழ் பேசுகிற எல்லா தொழில் முனைவோர்களும், ப்ரொவைடட் அவங்க ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இருந்தாங்கன்னா, ஒரு கார்பரேட்டா ஸ்ட்ரக்சர்டா மாறாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்க என்னோட கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாரு ஸ்பெசிஃபிக்கா? இதை வந்து நீஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பா நம்மளுடைய கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ்க்கு, அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் நம்ம பிசினஸ் மூலமா நம்ம கொடுக்க போறோம், அல்லது எந்த மாதிரி இம்பாக்ட் வரணும்னு நம்மளுடைய நோக்கத்தை வச்சிருக்கோம். இது வந்து நோக்கம். அந்த பீப்புள் எப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புறது, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புறது, இந்த உலகத்துல இப்படி மாற்றம் இருக்கணும், அதை நான் என் பிசினஸ் மூலமா ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது பர்டிகுலரா நம்ம விஷன்னு சொல்லுவோம். விஷன்ங்கிறது சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். நமக்கு வந்து ஒரு பாத்தை கொடுக்கும், டைரக்ஷனை கொடுக்கும். நீ இப்படிதான் நகரணும், இதை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து நமக்கு விஷன் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் கோல் வந்து கனெக்ட் ஆகாது, பட் விஷன் வந்து கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா, ஆர் ஃபார் ரெடி, ஆர்னு டைப் பண்ணிருங்க. எப்படி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கோல் வச்சிருக்கேன். நான் நம்பர் 1 கோச் இன் இந்தியா
அப்படி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கோல்னு வச்சுக்கோங்க. நான் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 கோச்சா இருக்கணும். ஸோ இது என்னுடைய எம்ப்ளாய்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்? நான் நம்பர் 1 கோச்சா இருக்கிறதுக்கு, இல்ல என் ஆர்கனைசேஷன் நம்பர் 1 இருக்கிறதுக்கு, என் பிசினஸ் நம்பர் 1 இருக்கிறதுக்கு, என்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கலாம். இல்ல நான் ஒரு வால்யூம் ஒரு 100 crore டர்ன் ஓவர் பண்ணணும்னு நான் ஒரு கனவு வச்சிருக்கலாம், அதை கோலா வச்சிருக்கலாம். இதை நான் விஷனா வச்சேன்னா எம்ப்ளாயிஸ்க்கு கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆகாதுன்னா நோன்னு டைப் பண்ணிடுங்க. நான் 100 crore சம்பாரிச்சு அவருக்கு என்ன? அவருக்கு சேலரி மட்டும் தான் கிடைக்க போகுது. இங்க சேலரி இல்லைன்னா இன்னொரு பக்கம் சேலரி கனெக்ட் ஆகாது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம எம்ப்ளாயிஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கனெக்ஷன் இருக்காது அந்த விஷனோட. பட் நான் என்னோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி இல்லை என்னோட ஆர்கனைசேஷனோட பவரை பயன்படுத்தி நான் வந்து ஒரு விஷன் வைக்கிறேன். இந்த சொசைட்டில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றேன். அது என்னன்னா, பிசினஸ் ஓனர்ஸ்க்கு, தமிழ் ஸ்பீக்கிங் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க பிசினஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்கள ஃபினான்சியல் ஃப்ரீடம் மூலமா டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷனா வச்சிருக்கேன். ஸோ எல்லா தமிழ் ஆண்டர்பிரனர்ஸும் டைம் ஃப்ரீடமோட ஃபினான்சியல் ஃப்ரீடமோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷன். இந்த உலகத்தை பத்தி என்னுடைய பார்வை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸும் அவங்களுக்கு டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும். அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நான் ஒரு விஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்னா, அவங்களும் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களும் இந்த சொசைட்டில ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க ஜாப் மூலமா இதை அவங்க பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். யார் யாருக்கெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம பயனுள்ள வாழ்க்கை தான் வாழ்றோமாங்கிற கேள்வி வந்திருக்கு. இது எல்லா மனிதருக்கும் இயல்பா இருக்கிற கேள்வி. நம்ம ஒரு நாள் வேலையே செய்யாம சோம்பேறித்தனமா படுத்து தூங்கணும்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். யார் யாரெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். பயனுள்ள வாழ்க்கை நான் வாழ்றேனா அப்படிங்கிற கேள்வி. யாருக்கு பயனுள்ள வாழ்க்கை? மற்றவங்களுக்கு. நமக்கு பயனுள்ள வாழ்க்கைன்னா நம்ம தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருக்கவே, நம்ம உடம்புக்கு நல்ல பயனுள்ள வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா இந்த சமூகத்துக்கு உண்மையிலேயே நான் பயனுள்ளவனா இருக்கனா அப்படிங்கிற கேள்வி எல்லா மனிதருக்கும் இருக்கிற அடிப்படையான கேள்வி. இது யார் யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க? மீன் டைப் பண்ணிருங்க. நான் உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த வேலையும் செய்யலைன்னா ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவோம். உண்மையிலேயே நம்ம ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். புறச்சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது. நம்ம அந்த புறச்சூழ்நிலையை மாற்றத்துக்காக எந்த வேலையுமே நம்ம செய்யல அப்படின்னா தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். தோல்வி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது. ஆனா நம்ம வெற்றிக்கு தேவையான அளவுக்கு உழைக்கலைன்னா அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? மீன் டைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு எம்ப்ளாயும் நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்றேன்னா என் வாழ்க்கையினால இந்த சமூகத்துக்கு பயன் இருக்காங்கிற கேள்வி இயல்பாவே இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப ஒரு எம்ப்ளாயா நம்மளும் எல்லாருமே இருந்திருப்போம் ஒரு காலத்துல. யார் யாரெல்லாம் நினைச்சிருந்துருக்கீங்க நம்ம எம்ப்ளாயா இருக்கும்போது நம்ம என்னடா தினமும் போறோம், வேலை செய்யறோம், வர்றோம், காலையில சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், வந்து தூங்குறோம், மறுபடியும் காலையில எந்திரிக்கிறோம், புறப்படுறோம், வேலை செய்யறோம், வேலைக்கு போயிடுறோம், வர்றோம், இதே வேலையாவே இருக்கமே அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் இது ஒரு ரொட்டீனாவே இருக்கு அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணிருக்கீங்க? எஸ். ஒரு எம்ப்ளாயா இருக்கும்போது அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எம்ப்ளாய்க்கு இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா?
எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ஐன்னு டைப் பண்ணுங்க. நம்ம எம்ப்ளாய்க்கும் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்பா, நான் அதை உணர்றேன். ஐ ஃபீல் இட். இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயி, நம்மகிட்ட செட் ஆஃப் குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்கோம். அந்த விஷன்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, இந்த சொசைட்டில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம். நம்ம கஸ்டமருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம், அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம். அதை ஒரு விஷனா வச்சிருக்கோம் அப்படின்னா, அப்போ அந்த எம்ப்ளாய்க்கு அது கனெக்ட் ஆகுமா? ப்ரொவைடட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இஸ் கிவன். நம்ம கரெக்டான கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தோம்னா, நம்ம எம்ப்ளாயிஸுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருந்தோம்னா, அப்ப நம்ம வாழ்க்கையும் பயனுள்ள வாழ்க்கைங்கிறத அவர் உணர்வாரா? இதன் மூலமா அவர் மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவாரா? இந்த மகிழ்ச்சி நம்ம காம்படிட்டர்னால கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு மேஜர் ரீசனா இருக்கும் நம்ம எம்ப்ளாயீஸ் நம்ம கூடயே ரொம்ப காலத்துக்கு டிராவல் ஆகுறதுக்கு. ஏன்னா அவங்க நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க, நம்ம வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கைங்கிறத ஃபீல் பண்றாங்க. இதனால அவங்க வந்து நம்ம கூடயே ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். யார் யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அக்ரி பண்றீங்க, ஏன்னு டைப் பண்ணிருங்க. இதை அக்ரி பண்றீங்கன்னா ஏன்னு டைப் பண்ணிருங்க. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எம்ப்ளாயி கனெக்ட் பண்றோம். அகைன் நம்ம கஸ்டமருக்கு வருவோம். கஸ்டமருக்கு நம்ம நம்பர் 1 வந்தா என்ன, நம்பர் 2 வந்தா என்ன, நம்பர் 10 வந்தா என்ன, நமக்கு நம்பரே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன? as long as அவங்களுக்கு அவங்களோட நீட் ஃபுல்ஃபில் ஆச்சா, அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா, இது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். எதுக்கு அவங்க ஒரு பிசினஸ் தேடி வராங்க? நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு பணம் கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அவங்க சேரிட்டியா பண்றாங்க? கிடையாது. No one is buying a product or service for a charity. அவங்க அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக, அவங்களுடைய சிக்கல்களை தீர்க்கறதுக்காக நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ அவங்க வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கம்யூனிகேஷன் கரெக்டா, நம்ம விஷன் வந்து அவங்களுடைய லைஃப்ல அவங்க எதுக்காக இந்த ப்ராடக்டை இந்த சர்வீஸை நம்ம கிட்ட எடுத்துக்கிறாங்களோ அந்த நீடை, அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்வோம், அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம விஷன் மூலமாவே உணர்த்தினா எத்தனை கஸ்டமர் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க? நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க, சர்வீஸ் வாங்குறாங்க, நமக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. அதோட நம்ம கனெக்ஷன் நம்ம கஸ்டமரோட தீந்துருது. பட் இந்த விஷன் மூலமா ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி ஏற்படுதுன்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த விஷன் மூலமா ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி ஏற்படுது, ஒரு எமோஷனலான கனெக்ஷன். நீங்க ஒரு நீட் இருக்கு, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்பஸ்ஃபுல்லான கனெக்ஷன். இது வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங், ஒரு அறிவு ரீதியான ஒரு கனெக்ஷன் தான். அவங்க தேவை இருக்கு, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். பட் எமோஷனல் கனெக்ட் எப்போ ஏற்படும்னா, உண்மையிலேயே நம்ம அவங்களுக்காக சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர வைக்கும் போது தான். ஸோ நமக்கு கரெக்டான விஷன் நம்ம செட் பண்ணாலும், நம்ம நம்மளோட பார்வை, நம்மளுடைய நோக்கம், நம்ம கஸ்டமரோட கேட்டகரிக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு இருந்தா கூட அதை நம்ம கரெக்டாக கொண்டு போய் கஸ்டமருக்கு சேர்த்தணும், அதை புரிய வைக்கணும். இப்போ யார் யாரெல்லாம் நீங்க உங்க கஸ்டமருக்கு இதை புரிய வச்சிருவீங்க கிளியரா? என்னுடைய நோக்கம் என்னங்கிறத உங்க கஸ்டமருக்கு, உங்க எம்ப்ளாயிக்கு யார் யாரெல்லாம் புரிய வச்சிருவீங்க? மீன் டைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விஷனை கிளியரா எழுதிடுவோம். இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம். ஏற்கனவே அந்த 21 கேள்விகள்லயே நம்மளோட பயனாளர்கள் யாருன்னு பார்த்தோம். அவங்களோட நமக்கு எவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது அந்த கேள்விகள்ல இருக்கிற பதிலே தெரியும். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்தது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அதை மற்றவங்களுக்கு நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ல நம்ம இருப்போம். இல்லைன்னா இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த பிஸ்னஸ்ல நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க.
கஸ்டமர்ஸ்க்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ நம்ம கஸ்டமரோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ விஷன் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நோக்கம் வந்து கிளியரா இருக்கணும். நம்ம கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ், அதாவது நம்ம கஸ்டமர்ஸோட பர்டிகுலர் கேட்டகரிக்கு நம்ம என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத, அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வேர்ல்டுல எங்க இருந்தாலும் அவங்க வந்து அந்த பெனிஃபிட் அவங்க அச்சீவ் பண்ணிடணும்னு மனசார நம்ம நினைக்கிறோமா, அது நம்ம நோக்கமா இருக்கா? அதே மாதிரி வெண்டார் இதோட கனெக்ட் ஆவாங்களா? வெண்டார் எப்படி கனெக்ட் ஆவாங்க? வெண்டாருக்கும் நம்ம எம்ப்ளாய்க்கு இருக்கிற அதே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஒரு கரெக்டான கஸ்டமருக்கு தான் சப்ளை பண்றோம். நம்ம கொடுக்கறது நமக்கு வர்ற பணத்தை தாண்டி, நமக்கு வர்ற பிசினஸை தாண்டி இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்குது அப்படின்னா அவங்க ஹாப்பியா சப்ளை பண்ணுவாங்களா? நமக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கும் நம்ம காம்படிட்டருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே அவர் தான் சப்ளை பண்ணுவார். ஒரு வெண்டார் இருக்காருன்னா ரெண்டு பேருக்கும் அவர் சப்ளை பண்ணுவார். பட் யாருக்கு சப்ளை பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா சப்ளை பண்ணுவார்? நம்ம வெண்டாருக்கு நம்ம புரிய வச்சுட்டோம்னா, நம்ம நோக்கம் என்ன, நம்மளுடைய விஷன் என்னன்னு புரிய வச்சுட்டோம்னா, அவருக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? நமக்கு சப்ளை பண்ணும்போது அவர் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாரா? அப்ப சப்ளைல எங்கேயாவது ஒரு ஹை டிமாண்ட் வந்தது, இல்ல அவர்னால சப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு 10 கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியாது, 2 கஸ்டமருக்கு தான் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 2 கஸ்டமர் லிஸ்ட்ல நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமா? இருப்போம்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு நம்ம என்ன எழுதுறோம்னா, நம்ம கஸ்டமரோட கேட்டகரி என்னன்னு எழுதுறோம். இது ரொம்ப சிம்பிள். இது நீங்க டைப் கூட பண்ணிடலாம் இப்போவே சேட்ல. என்னோட பிஸ்னஸ்ல என்னோட கஸ்டமர்ஸோட கேட்டகரி தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸ், தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரனர்ஸ், 100 crore கிராஸ் பண்ணாத டர்ன் ஓவர், 100 crore கிராஸ் பண்ணாத கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்க பிஸ்னஸ்ல கஸ்டமரோட கேட்டகரி என்ன? ஜெகன் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ், சேம். ஓகே, கிரேட். நீங்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நீங்க உங்க பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற பர்டிகுலர் ஃபோக்கஸ் என்ன, யாரை ஃபோக்கஸ் பண்றீங்க? உதாரணத்துக்கு நம்ம எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்றோம்னா நம்ம யாரையும் ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம லென்ஸை வச்சு அந்த சூரிய ஒளியில பேப்பர் வச்சு விளையாடி இருப்போம் சின்ன வயசுல, அந்த அனுபவம் இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? இந்த ஃபோக்கஸ் லென்ஸை வச்சு ஒரு பேப்பரை பிடிச்சி சூரிய ஒளியில ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல ஷார்ப்பா அந்த ஃபோக்கஸ் வந்தோடனையும் அந்த பேப்பர் வந்து தீ பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஃபோக்கஸ் லென்ஸ், ஃபோக்கஸ் கிளாஸ் வச்சு நம்ம தீ பிடிக்க வைக்கிறதோட அந்த பவர் வந்து நமக்கு தெரியும். நாள் முழுக்க அந்த பேப்பர் வெயில கிடந்தாலும் ஒன்றாகாது. ஆனா நீங்க ஒரு ஃபோக்கஸ் லென்ஸ் வச்சு ஒரு ஷார்ப்பா ஒரு இடத்துல அந்த சூரிய ஒளியை குவிக்கும் போது இந்த பேப்பரே தீ பிடிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல பவர் கிரியேட் ஆகுது. ஸோ வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் த எனர்ஜி ஃப்ளோஸ். எங்க ஃபோக்கஸ் போகுதோ அங்க எனர்ஜி போகும். அப்போ நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபோக்கஸ்டா ஒரு பர்டிகுலர் கேட்டகரி தான் உங்க கஸ்டமரா இருக்கணும். நீங்க எல்லாருக்கும் சர்வ் பண்றீங்கன்னா நீங்க யாருக்குமே சர்வ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ பவரை ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. நிறைய பேர்த்துக்கு ஆணி படுக்கை தெரியும். ஆணி படுக்கை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்?
ஆணி படுக்கையில படுக்கிறவங்க ஒரு ஆணில படுப்பாங்களா? படுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆணி இருந்தா குத்திரும். ஆணி படுக்கை வந்து அவங்க வெயிட்டை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடும், எல்லா ஆணிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடும். அப்போ அது என்ன ஆகும்னா, அது ஒரு பெட் மாதிரி கொஞ்சம் ரஃபா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே சமமா இருக்கும், எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுனால ஆணி ஏறுறது இல்ல. ஆனா ஒரு ஆணில படுத்தா ஏறிடும். ஒரு ஆணி நமக்கு ஈஸியா ஏறிடுதா, காலில் லைட்டா மிதிச்சோம்னா ஏறிடும். அதே ஆணி இருக்கிற ஆணி செருப்பு பயன்படுத்துவாங்க. அது என்னன்னா, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல கூட அதை பயன்படுத்துவாங்க, ஆணி செருப்பு. அப்போ அந்த ஆணி செருப்புல ஏன் கால் வந்து எந்த ஆணியுமே காலில் ஏறுறது இல்லைன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம வெயிட் ஸ்ப்ரெட் ஆயிருது, எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு எதுவும் ஆகிறது இல்லை. ஸோ பர்டிகுலரா நம்ம கஸ்டமரோட கேட்டகரி என்ன அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா நமக்கு தெரியணும். கஸ்டமரோட கேட்டகரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா எழுதிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணிருங்க. டைம் யாருக்காவது வேணும்னா டீன்னு டைப் பண்ணுங்க. இல்ல கிளாரிட்டி இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கியூன்னு டைப் பண்ணுங்க. யாருக்கு கிளாரிட்டி வேணுமோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க இப்ப இப்ப கூட கொஞ்சம் கேட்டகரி பெருசா வச்சிருந்திருக்கலாம். அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம்ண்ணா, முருகானந்தன். இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன். சரிங்க. அதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் உள்ள பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதா என்னோட ஃபோக்கஸில் இருக்கு. ஓகேங்க. பட்டு அந்த அதாவது ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் வாங்குற குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் த காஸ்ட்டு அந்த அவேர்னஸ். அந்த ரீசன் அது அது வந்து அதுவும் இல்லாமல் எங்கிட்ட வாங்குறவங்க அதில் ரொம்ப 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 மினிமமாக தான் இருக்காங்க. மேபி எங்கிட்ட இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குன்னு வெளியில கொண்டு போக ரீச் அவுட் பண்ண முடியாதனால என்னன்னு தெரியல. பட் ஓகேங்க. என்னன்னா என்னோட ஃபோக்கஸ் இதுதான். இது கரெக்டான ஃபோக்கஸ் எனக்கு தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸுங்கண்ணா? ஹெல்த் இஷ்யூஸ் உள்ள பீப்புள்ஸ். எதுங்க? ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் வந்து நாம பிஸ்னஸ் பண்றோம், அதனால. ஓகே. ஓகேங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிடணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் த ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் they are going to achieve? அவங்களுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன? உங்க உங்க பொருளை யூஸ் பண்றதுனால எண்ட் ரிசல்ட் என்ன? ஓகே. இத நீங்க கொண்டு போனீங்கன்னா, அப்ப நீங்க யார் யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அவங்க இதெல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகே. யார் யாரெல்லாம் இந்த இஷ்யூல இருந்து வெளியே வரணும், யாரு ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஓகே. அவங்க ரிசல்ட்டை நீங்க விசுவலைஸ் பண்ண வைங்க. ஓகே. ஸோ இதுதான் நான் ரிசல்ட்டா, என்னோட ரிசல்ட்டா, அப்போ அதை நான் விசுவலைஸ் பண்றேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணா நீங்க உங்க பிசினஸ்ல கம்ப்ளீட்டா ஃபினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நீங்க உங்க பிசினஸ் ரன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நீங்க இல்லைனாலும் உங்க பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஃபினான்சியல் ஃப்ரீடம் மூலமா டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அப்படி டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ இதை நான் விசுவலைஸ் பண்ண வச்சேன்னா கஸ்டமருக்கு புரியும் ஈஸியா. அப்போ என்கிட்ட ஈஸியா என் ப்ராடக்ட்டுக்காக, என் சர்வீஸ்க்காக வருவாங்க. அந்த மாதிரி நீங்க ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க லைஃப்? அவங்க என்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்து அந்த எண்ட் ரிசல்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ உங்க ஃபோக்கஸ் ஓகே, பட் அது நெகட்டிவ் அப்ரோச்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கன்னு சொல்லாம ஹெல்த்தியான லைஃபை யாரெல்லாம் வந்து விரும்புறாங்களோ அவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சூப்பர். ஓகே. ஸோ அடுத்தது நீங்க என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போறீங்க இந்த சொசைட்டில?
பர்டிகுலரா உங்க கஸ்டமரோட கேட்டகரி, அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. அதை நீங்க அந்த இம்பாக்டா விஷனா நீங்க வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய விஷன் என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய விஷனை சொல்றேன். என்னுடைய விஷன், ஐ வாண்ட் டு see all Tamil speaking entrepreneurs to streamline their business and achieve financial freedom through, I mean time freedom through financial freedom. இது வந்து என்னுடைய விஷன். அதாவது தமிழ் தொழில் முனைவோர்கள் எல்லாரும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மூலமா டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷன். அதாவது அவங்க தொழிலை ஸ்ட்ரீம்லைன் பண்றது மூலமா. ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அது வந்து என்னுடைய மிஷன். நான் எத்தனை பீப்புளை என்னால் அச்சீவ் பண்ண வைக்க முடியும், அல்லது என்னென்னலாம் பண்ணி அதை அச்சீவ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிஷன்ல வரும். ஸோ உங்க விஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க கிளியரா எழுதிருங்க. எழுதிட்டு டன்னு டைப் பண்ணுங்க. உங்க விஷன் செட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நீங்க. எஸ் நந்தகோபாலன் சொல்லுங்க. வணக்கம். நம்மளோட பாத்தீங்கன்னா சிட் ஃபண்ட்ஸ், ஆடிடெக்ட் சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்ப என்னோட ஃபேமிலி நடுத்தர மக்கள் தான் இப்ப ஆக்சுவலா நம்ம சிட் ஃபண்ட்ஸ்ல இருக்காங்க. ஓகேங்க. அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா அவங்க என்ன மொத்தமா சேவிங்ஸ் பண்ண முடியாது. மந்த்லி சேலரி அவங்களாம் மொத்தமா ஒரு பணத்தை ஈட்ட முடியாது. நம்மள்ட்ட சேவிங்ஸ் பண்றாங்க. அவங்க எமர்ஜென்சி அந்த டைம்ல நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஆனா நம்ம எல்லா மக்களும் நம்ம சேர்ந்து அடையணும். இப்ப போர் ஆஃப் பீப்புளையும் கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இல்ல எல்லா போர் பீப்புள் பீப்புள் கொண்டு வர முடியாது. ம் ஸோ நீங்க எல்லாத்துக்கும் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா யாருக்குமே சர்வீஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க ஒரு பர்டிகுலர் கேட்டகரி சூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுக்காக நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சேலரி சர்டிபிகேட்டு நீங்க அதெல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு சேர்த்த போறது கிடையாது. உங்ககிட்ட யார் வந்தாலும் இப்போ சப்போஸ் நீங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் நீங்க சர்வ் பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து மந்த்லி 1 crore ஏர்ன் பண்றேன்னா நான் மிடில் கிளாஸ்ல வரமாட்டேன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து சீட்டு போடுறேன்னா நீ வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? அது சொல்றல. ஆக்சுவலா மினிமம் வந்து நடுத்தர மக்கள் வந்து மேல மேக்ஸிமம் ஏத்துறோம் நம்ம. இப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்றப்போ அவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்ககிட்ட யார் வந்தாலும் நீங்க சர்வீஸ் கொடுக்க போறீங்க. அது கொடுக்குறோம். அதுதான் விஷன். இப்போ நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்றோங்கிறது தான் விஷனே தவிர நம்ம இவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டோம்னு யாரையும் ஒதுக்குறது கிடையாது. இது வந்து ஒதுக்குறது இல்ல, ஃபோக்கஸ் பண்றதுக்காக நம்ம பண்றது இந்த விஷன்ங்கிறது. அப்ப நீங்க நடுத்தர மக்களுக்கு மட்டும்னா அந்த கேட்டகரியை நீங்க மெஷர் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துடணும். ஏர்னிங் எந்த அளவுல இருந்து எந்த அளவுக்குள்ள இருக்கிற நடுத்தர மக்களுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே. அதே மாதிரி நம்மளும் சேலரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒர்க் எம்ப்ளாயோட விஷயம் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும். எம்ப்ளாயோட எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் எல்லாமே தெரியும். அதனால நம்ம ஒரு ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் நம்ம கீழே ஒர்க் பண்ணவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு இப்ப. ஆனா அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் பிசினஸ். இப்ப நான் மட்டும் தான் ஒர்க் பண்றேன் நம்மளோட பிசினஸ்ல. அப்ப நமக்கு என்ன கிடைக்கலையோ அதை வந்து எம்ப்ளாய்க்கு கொண்டு போகணும். இப்ப எம்ப்ளாயிஸ்க்கு நமக்கு அதாவது நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இப்ப நம்ம இது பணம் எயின் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பணம் வந்து அவங்களுக்கு திருப்தியா கொடுக்கணும். நம்ம கீழே இருக்க எம்ப்ளாய்க்கு கரெக்டா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சோலோப்ரனர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம 3 months ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சிஇஓவா ஃபீல் பண்ண வைப்போம் நம்ம. அப்போ அதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி எடுக்க வைப்போம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்க ஒரு சிஇஓவா ஃபீல் பண்ணணும்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்கணும். அது வந்து அடிப்படை. அது அடுத்தது வருவோம் நம்ம அதை பத்தி. பட் அது ரெண்டாவது. இனிஷியலா நீங்க இப்ப நம்ம பேசுறது பர்டிகுலரா விஷனை பத்தி பேசுறோம். நீங்க அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு என்ன இம்பாக்ட் லைஃப்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மிடில் கிளாஸ் பேர்லாம் அவங்களோட தேவைகளுக்கு ஏதாவது மணி சேமிப்பு கொண்டு வரணும் அவங்களுக்கு.
அவங்க கடன் வாங்கக்கூடாது. ஆக்சுவலா நம்ம கிட்ட போகும்போது சேவிங்ஸா தான் இருக்கணும். அந்த மாதிரி அவங்களோட இது கொண்டு வரணும். அவங்களுக்கு தேவையான இப்போ அவங்க வாடகை வீட்டில் கிடச்சி நம்மகிட்ட ஒரு இது வாங்கினா லோன் வாங்குறாங்க. லோனுக்கு பதிலாக நம்மகிட்ட சீட்டு மாதிரி போட்டு எடுத்துறாங்க. அவங்க சேமிப்பு நமக்கு எடுக்கிறாங்க ஆக்சுவலா. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒன்லி அந்த சீட்டு வாங்குறது மட்டும்தான் நோக்கமா நம்ம இருக்க போறதில்ல. அப்போ அவங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும். அவங்க சேவிங்ஸ் வந்து இந்த சிட்டு யூஸ் பண்ணி அவங்க சேவிங்ஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆமா. ஸோ அதுக்கு நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க விஷனை நீங்க தான் செட் பண்ணணும். ஆனா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்? நீங்க ஒன்லி கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்றீங்களா, இல்ல தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்றீங்களா, இல்ல எப்படி பண்றீங்க? இப்போ கோயம்புத்தூர் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஆனால் தமிழ் ஸோ ஏன்னா அப்போ நம்மளோட நம்பிக்கை நேரடி தொடர்பு இருக்கிற மக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ரைட், ஓகே. அப்ப உங்களுடைய விஷன் நீங்க எப்படி வைக்கலாம்னா, ஐ வாண்ட் டு சி, அதாவது நான் எனக்கு என்னுடைய நோக்கம் என்னன்னா எல்லா மக்களும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நடுத்தர மக்களும் தங்களுக்கான முறையான சேமிப்பை உறுதிப்படுத்தி பொருளாதார திட்டமிடல், பொருளாதார மேலாண்மை சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு விஷனா வைக்கலாம். ஓகே. ஸோ அந்த பொருளாதார மேலாண்மை சரியா பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க ஒரு 10% அவங்க சேவிங்ஸ் பண்ணணும். இந்த 10% சேவிங்ஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அது நீங்க செய்யற வேலை, அது வந்து மிஷன். பட் நீங்க உங்க வேலை மூலமா என்ன இம்பாக்ட உருவாக்கிடுவீங்க அப்படின்னா, உங்க கஸ்டமருக்கு நீங்க அவங்க ப்ராப்பரா சேவிங் பண்ணி அதன் மூலமா அவங்க இந்த பொருளாதார மேலாண்மை, அவங்க ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ அதை கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மக்களும் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய நோக்கமா இருக்கலாம், உங்களுடைய விஷனா இருக்கலாம். இல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களும் அடையணும்னு ஒரு விஷன் வைக்கலாம். அப்படி கூட நம்ம விஷனா இருக்கலாம். ஓகே. இப்ப கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கோயம்புத்தூர் மக்களே வெளியே இப்ப ஃபாரின்ல இருக்கவங்க போட்டிருக்காங்க. அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொண்டு வந்தனால அவங்க எல்லா பக்கமே இருக்காங்க. மலேசியால இருக்கவங்க போட்டிருக்காங்க. ஆனா இங்க இருந்த பீப்புள்ஸ் அவ்வளவுதான். நம்ம அந்த ஓகே. அது ஆனா வந்து நீங்க எண்ட் ரிசல்ட்டை தான் வந்து நீங்க விஷனை வைக்கணும். என்ன இம்பாக்ட் எண்ட் ரிசல்ட்டை நீங்க கொடுக்குறீங்க. ஸோ அப்போ நம்ம எல்லா நடுத்தர மனிதர்களும், அதாவது நடுத்தர மக்களும், நடுத்தர குடும்பம் இப்படி வச்சுக்கலாம். தனி மனித குடும்பம் இல்லாம இப்போ தனி பேச்சுலர்ஸ் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நீங்க எப்படி எதை ஃபோக்கஸ் பண்றீங்க? ஃபேமிலிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ஃபேமிலிஸ்னு வைங்க, இல்லைன்னா இண்டிவிஜுவல் பர்சன் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ இண்டிவிஜுவல்ஸ்னு வைக்கிறீங்கன்னா ஃபேமிலின்னு வைக்கிறீங்களோ அதை டிசைட் பண்ணிக்கங்க. டிசைட் பண்ணிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேமிலி எடுத்துக்கிறேன். கோவையில் உள்ள அனைத்து நடுத்தர குடும்பங்களும் தங்களுக்கான 10% சேமிப்பை உறுதி செய்து அதன் மூலம் பொருளாதார மேலாண்மையை மேம்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வது என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஓகே. நன்றி. சூப்பர். அண்ணா வெள்ளிங்கிரி அண்ணா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அதான் இப்போ நான் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. உங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவாக இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு தேவையான காப்பீடெல்லாம் கொடுத்து அவங்க வந்து தன்னிறைவாக வாழணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான். சரிங்க. அப்போ அதுல வந்து எண்ட் ரிசல்ட் என்ன? உங்க கிளைண்ட் எண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? எண்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா அவங்க வந்து ஃபைனான்சியலா அப்கிரேட் ஆகிறதுக்கான ஒரு வழியில இது ஒரு உபாயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மெடிக்கல் இம்பேக்ட் வந்ததுன்னா ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கிறோம். அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பாதுகாப்புனா அந்த லைஃபோட இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த லைஃப்ல ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கடக்கிறதுக்கான ஒரு வழியா உபாயமா இதை காட்டணும், அதை கொண்டு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
இல்ல அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும் நான் கேக்குறேங்க. அவங்களுக்கு கடைசியா என்ன கிடைச்சிரும்? அவங்க எண்டு அவங்களுக்கு கரெக்டா இந்த இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபைனான்சியலி சவுண்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு அதாவது கடன் வாங்கி அதனால இம்பாக்ட் ஆகாம தங்களுடைய லைஃபை நிறைவேற்றுறதுக்கான ஒரு உபாயமா இதை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, உங்க லைஃப்ல சேஃப் அண்ட் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் ஆல் எஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நான் நினைக்கிறது, நீங்க தான் அந்த பிசினஸ் ஓனர், நீங்க சொல்லுங்க. அவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் செலவாகுதுன்னாக்கா அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் ப்ரீமியமா கட்டுறது மூலியமா அந்த இதை அடைஞ்சிருவாங்க. ஓகே, அது இப்ப நடக்கலாம் அல்லது 5 வருஷம் கழிச்சு நடக்கலாம். பட் இந்த பாலிசி அவங்க லைவா கொண்டு போறப்போ அவங்களுக்கு அந்த இது நிச்சயமா கிடைக்கும். ரெண்டாவது அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற காலத்துல ஃபியூச்சரை பத்தி பயப்பட தேவையில்லை. அந்த ஃபியூச்சரை பத்தி பயப்பட தேவையில்லை. ஃபியூச்சர் பத்தி பயப்பட தேவையில்லை. சிம்பிள். அதாவது சேஃப் அண்ட் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆமா ரிசல்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஃபியூச்சரை பத்தி சரி பயப்பட மாட்டாங்க. நமக்கு எஸ் நோய் என்ன ஆகும் நமக்கு. ஸோ இதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்க நெகட்டிவ் ஃபீலிங்கை அவங்க ஃபியரை தூக்கிடுறீங்க. நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க இன்சூரன்ஸோட அடிப்படையே பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு பயத்தை கொடுத்து நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதை ஆனா மாத்தணும். மாத்தி complete-ஆ இது வந்து வேற. அவங்களுக்கு தெளிவான ஒரு விஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேங்க, ஆ, கவனிங்க. இப்ப ஒரு பயத்தை தான் ஃபியரா தான் கொடுத்தது நம்ம அந்த பிசினஸ் எடுக்கிறாங்க எல்லாருமே, இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் நார்மலா. பட் அப்படி இல்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா பயத்தை ரிமூவ் பண்றாங்க அவங்க லைஃப்ல இருந்து. கரெக்ட். ஸோ இதன் மூலமா நம்ம வந்து நெகட்டிவான தாட்ஸ் நமக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு சுத்தமா இருக்காது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நான் வந்து இதன் மூலமா சேஃப் அண்ட் செக்யூர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு பின்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் என்ன பண்ணும், நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா செலவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அப்படி வராம இருக்கணும்னா நீங்க அதை பத்தி அந்த எண்ணத்தை வெளியில அனுப்பணும்னா நீங்க அதை முதல்ல அதை அந்த பக்கம் தூக்கி வைக்கணும்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு பிரீமியமா கட்டி அதை நீங்க ஒரு பெரிய பலன் அனுபவிக்கணும்னா அதுக்கான விலை கொடுக்கணும். அதுதான் இந்த பிரீமியம். ஸோ யுவர் கஸ்டமர்ஸ் ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர்டு. அவங்க சேஃபான செக்யூர்டான லைஃபை லீட் பண்றாங்க. அதுதான் அவங்க எண்ட் ரிசல்ட். த்ரூ பேயிங் த இன்வெஸ்டிங் இன் த பிரீமியம். பேயிங் கூட சொல்லக்கூடாது, இன்வெஸ்டிங் இன் த பிரீமியம். தே ஆர் லிவிங் தேர் லைஃப் சேஃப் அண்ட் செக்யூர்டு. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்றது கோயம்புத்தூர் பீப்புளா இல்ல தமிழ்நாடு பீப்புளா இல்ல வேர்ல்டு வைடு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றீங்களா? அதை டிசைட் எனி பண்ணி பீப்புள், அரௌண்ட் எனி பீப்புள். அப்படி இல்லைங்க, நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அதுதான். நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றது இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர், ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு. ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருங்க. தமிழ்நாடுல மற்றவங்க வந்து வேண்டாம்னு சொல்ல போறது இல்லைங்க. நீங்க ஆனா உங்க த்ரூ யுவர் ப்ரொமோஷன்ஸ் நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்றீங்க? ஸோ நான் வந்து எப்படி விஷன் இந்த இடத்துல நான் ஒரு உங்க பொசிஷன்ல இருந்தா நான் எப்படி விஷன் வைப்பேன்னா, ஐ வாண்ட் டு see everyone in Coimbatore district to live safe and secured life through investing in their life and medical insurance. இப்படி ஒரு விஷன் நான் வைப்பேன். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறை வாழணும் அப்படிங்கிறது, வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய விஷனா நான் வைப்பேன். அடுத்தது காமராஜ் ஐயா வந்து போட்டிருக்காங்க, டு மீட் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் த்ரூ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்.
இதுல வந்துங்க ஐயா, இந்த சரி சரி. காஸ்ட் எஃபெக்டிவ் உள்ள சேர்க்கணும். விவசாயிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வீட்டு உபயோகத்திற்கும் மின்சார தேவையை சமாளிப்பதில் புதிய மற்றும் புதுப்பிக்க சமுதாய சமூகத்திற்கு கேடின்றி, சுற்றுச்சூழலுக்கு கேடின்றி புதிய மற்றும் புதுப்பிக்க சக்திகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆமா இதுல ஆமா. காஸ்ட் எஃபெக்டிவா பூத்தணும். ஆனா என்ன சிக்கல் இருக்குன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகம், லாங் ரன்ல தான் அது அட்வான்டேஜ். அதை எப்படி இதுல கொண்டு சொருகணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பயோகேஸ் பிளான்ட் நீங்க போடணும். காஸ்ட் கொண்டு வராம நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வர வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. அதை ஒண்ணு சேர்க்கலாம். கரெக்ட். அதுதான் மெயின். அன்இன்டரப்டட் பவர் சப்ளை வித்தவுட் ரெக்கரிங் பேமெண்ட். இப்போ நீங்க அதை மாதிரி ஏதாவது கொண்டு வந்துக்கலாம். அப்ப வித்தவுட் ரெக்கரிங். என்னுடைய நோக்கம் கோவையில் இருக்கிற எல்லா மக்களும், விவசாயிகளும், கோவை வாழ் மக்களும், வீட்டு உபயோகிப்பாளர்களும் அதாவது வீட்டு உபயோகிப்பாளர்களும், ஃபார்மர்ஸும், பிஸ்னஸ் ஓனர்ஸும், அவங்க பிஸ்னஸுக்கும் வீட்டு தேவைகளுக்கும் இந்த தடையில்லாத மின்சாரத்தை, அதாவது தொடர்ந்து கிடைக்கிற மின்சாரத்தை, அவங்க இயற்கையில் தொடர்ந்து கிடைக்கிற மின்சாரத்தை அவங்க பயன்படுத்தி அதன் மூலமா மாதம் சேமிக்கலாம். மாதம் அவங்க சேமிப்பை பண்ணி அந்நிய செலவாணியும் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். அது என்னுடைய விஷன் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். ஓகே, நன்றி. இப்போ செலவிடாம பண்றதுன்னா சேமிப்பு தான் இல்லைங்களா? அதை பாசிட்டிவா பார்க்கும்போது நம்ம விஷன்ல ஒரு நெகட்டிவ் வேர்டு கூட இல்லாம பார்த்துக்கலாம். நம்ம தொடர்ந்து கிடைக்கிற மின்சாரம், தடையில்லாத மின்சாரம்னா தொடர்ந்து கிடைக்கிற மின்சாரம்னு சொல்லலாம். அப்ப எல்லா வீடும், எல்லா நிறுவனமும், எல்லா விவசாயிகளும் மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கிறது மூலமா அவங்க சேமிப்பையும் உறுதிப்படுத்தணும். அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது உங்க விஷனா வைக்கலாம். ஸோ உங்க விஷனை பத்தி யாருக்காவது கிளாரிட்டி வேணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சூப்பர். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சுன்னு யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி ஃபர்தராக வேற ஏதாவது கிளாரிட்டி வேணாலும் நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நமக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. உங்க விஷனை பத்தியே நீங்க இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க அதுக்கான கேள்விகளும் கூட கேட்கலாம். மருதுமுத்தன்னா சொல்லுங்கண்ணா. வணக்கம் வெற்றி. வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஆன் கிளியர் மெட்டல் ஃபார் 100% பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் போட்டுருக்காங்க. சரிதானா அண்ணா? விஷன் எண்ட் ரிசல்ட்டுங்கண்ணா. எண்ட் ரிசல்ட்னா உங்களுக்கு அவங்க உங்க கஸ்டமருக்கு என்ன கிடைக்குது? அவங்களுக்கு தொடர்ந்து அலுமினியம் சப்ளை கிடைக்குது இல்லைங்களா? அவங்க அலுமினியம் சப்ளை கிடைக்கலைன்னா அவங்க எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாவாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க அப்போ என்ன அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, அலுமினியம் சப்ளை தொடர்ந்து கிடைக்கிறதுனால தொடர்ந்து அவங்க பிசினஸ்ல ப்ரொடக்டிவிட்டி தொடர்ந்து நடக்குது. தொடர்ந்து அவங்க பிசினஸ் ரன் ஆகுது. இதுல என்னன்னா, நம்ம ஸ்கிராப் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது ஸ்கிராப்ங்கிறத எல்லா மெட்டலோட கலவையா தான் இருக்கும். ஆமாங்க. அப்போ அது அவங்களோட நீடு ஒண்ணு இருக்கும். இந்த ஸ்பெசிபிகேஷன்ல இருந்தாதான் இந்த மெட்டலை ஒரு நியூ ப்ராடக்ட் பண்ண முடியும்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. அதை ஃபில் பண்ணும் நான். அதான் என்னோட மோட்டிவ், அதான் என்னோட ஃபோக்கஸும் கூட. அது எப்படி விஷன்ல கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நாம சொல்றோம் 100% கிளியர் மெட்டல் ஃபார் 100% பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். ஓகேங்கண்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் எண்ட் ரிசல்ட்ல இருந்து வருவாங்க. எண்ட் ரிசல்ட் அவங்க அந்த மாதிரி 100% கிடைக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தா இருக்கும் இல்லைங்களா? ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தா இருக்கும் அவங்களுக்கு. ஆமா ஆமா, ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்க வேஸ்டேஜ் கம்மியாகும். பிசினஸ் தொடர்ந்து நடக்கும் அவங்களுக்கு. குவாலிட்டியான அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிதான்.
அப்ப என்னோட விஷன் என்னன்னா, ஆல் அலுமினியம் வெசல்ஸ், அலுமினியம் விட்டுலாம், மெட்டல் தான் மெட்டல் இன்னும் வேற. ப்ரொடியூசர். சூப்பர், ஓகே. ஸோ ஆல் மெட்டல் ப்ரொடியூசர்ஸ், மெட்டல் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது ஃபவுண்டரிஸ்னு வச்சுக்கலாம். ஆல் ஃபவுண்டரிஸ், மெல்டிங் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் த்ரூ ரிசீவிங் ஆர் த்ரூ பையிங் ஸ்பெசிபிக் கிரேட் ரா மெட்டீரியல். அதாவது கரெக்ட் தான். மெட்டல் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா ஃபவுண்டரியும் மெல்டிங் யூனிட்டும் சரியான தரமான உட்பொருள் மூலப்பொருள் கிடைப்பதன் மூலமா அதை அச்சீவ் பண்ணணும், அந்த குவாலிட்டியை அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷன். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஆனா இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது மிஷன். இதுக்கு நான் என்ன பண்றேன், சரியான குவாலிட்டியான மெட்டல் அவங்களுக்கு வந்து பிரிச்சு தரமா ரா மெட்டீரியல் கரெக்டா டைமுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ அவங்க கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்ணணும். கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்றது மூலமா குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்க வந்து அவங்க பிசினஸ்ல குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ வெற்றி. ஓகேங்க, சூப்பர். வெற்றி. ஜெகன் சொல்லுங்க ஜெகன். இப்போ ஒரு விஷன் போட்டிருக்கேங்க. இப்போ 2 கோல் கம்பைன் பண்ணி ஒரே விஷனா போட்டிருக்கேன். இது ஓகேவா? To see every MSME business owner in Tamil Nadu living a happy and fulfilling life with positive habits, growth mindset, and 10x business success. We aim to help them achieve this through a strong digital presence. இல்ல, இது நீங்க என்ன பண்றீங்கிறது இதுல சொல்ல தேவையில்லை. பட் அவங்க எதன் மூலமா அவங்க அதை அச்சீவ் பண்றாங்கன்னா, த்ரூ டிஜிட்டல் பிரசன்ஸ், அவங்களோட டிஜிட்டல் அவங்களோட பிரசன்ஸ். டிஜிட்டல் பிரசன்ஸ் மூலமா அவங்க அதை அச்சீவ் பண்றாங்க. அவங்க டிஜிட்டல் பிரசன்ஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அதை வந்து மிஷன்ல நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகே, மிஷன்லயே போட்டிருக்கேன், மேலே மிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் இந்த இதுக்கு. ஓகே, அதாவது நீங்க எண்ட் ரிசல்ட் மட்டும், கஸ்டமரோட எண்ட் ரிசல்ட் தான் நீங்க உங்க விஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்க பிசினஸ் மூலமா என்ன அவங்களுக்கு கிடைக்குது, அகைன் நீங்க என்ன கொடுக்குறீங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது விஷனை பொறுத்தளவு. ஓகே ஓகே. ஓ, நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் கரெக்ட், நீங்க கொடுக்குற சர்வீஸ் கரெக்ட், அந்த சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு என்ன எண்ட் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ எண்ட் ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க, அதுல நீங்க கூட நீங்க என்ன கொடுக்குறீங்கிறத ஆட் பண்ணிருக்கீங்க, அது தேவையில்லை. டு சி எவ்ரி MSME பிசினஸ் ஓனர் live in Tamil Nadu, live a happy, fulfilling life and business growth. இதுல வந்து through living happy and fulfilling life through attaining positive habits and growth, 10x business growth through their digital marketing, through their digital presence. அதோட முடிச்சுக்கணும். ஓகே. அப்ப நீங்க என்ன பண்றீங்கிறது அதுல தேவையில்லாதது ஒரு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்னு, அது மிஷன்ல கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஓகே. சூப்பர். முருகானந்தம்னா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அது அப்ளை கேட்ட அது இப்போ இந்த ஃபோக்கஸ், விஷன், மிஷன் இந்த 3க்கும் உள்ள டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோக்கஸ்ங்கிறது எண்ட் ரிசல்ட், அதாவது இந்த சொல்யூஷன் நம்ம என்ன கொடுக்குறோம், சொல்யூஷன் என்ன கொடுக்குறோங்கிறது இல்லைங்களா? ஆமாங்க, நீங்க அந்த சொல்யூஷன் கொடுக்கறது மூலமா எண்ட் ரிசல்ட் அவங்க என்ன எப்படி எண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஃபோக்கஸ் என்னன்னா உங்க யார் உங்க கிளைண்ட்ங்கிறது ஃபோக்கஸ். ஓகே ஓகே. ஃபோக்கஸ் நீங்க எதுல வேணா பண்ணலாம். நீங்க எண்ட் ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்க கிளைண்ட் யாருங்கிறது ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ்ங்கிறது நமக்கு மாறும் டைம் டு டைம், அதை பத்தி நம்ம இப்போ கேள்வியே இல்லை. இப்போ விஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன எண்ட் ரிசல்ட் கிடைக்குது, அதன் மூலமா அவங்க என்ன அச்சீவ் பண்றாங்க. நீங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, அதன் மூலமா அவங்க என்ன அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் உங்க விஷனா இருக்கணும். நீங்க ஒரு ப்ராடக்டை வித்துட்டீங்க, அவங்க அதை அச்சீவே பண்ணல அப்படின்னா அது நம்ம விஷனே ஃபுல்ஃபில் ஆகலையே.
ஸோ ம் விஷன் இல்லாத ஒரு பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவார்? விற்கிறதுல மும்முரமா இருப்பார், வித்துருவார் அவர் எல்லாத்துக்கும். ம் அவங்களுக்கு பலன் கிடைச்சதா பலன் கிடைக்கலையா அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா ஒரு விஷன் ஒரு பிசினஸ் மேன். ஸோ சக்சஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மிஷன்களும் அதே தான், அதே மீனிங்ல வருது இல்லைங்க? இல்ல, மிஷன் விஷன். மிஷன் வேற. மிஷன் பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம் தெளிவா. நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஓகே மிஷன் உள்ளே கொண்டு வர வேண்டாம். விஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இப்போ அது போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லாரும் உங்க விஷனை எழுதுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐன்னு டைப் பண்ணிருங்க. ஐ ஃபார் இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் நீங்க அந்த டவுட்டை எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா நம்மளோட கிளாஸ்ல அதுக்கான ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொடுப்போம். நம்ம கிளியரா பேசிடலாம். யார் யாரெல்லாம் இன்னைக்கு உங்க பிசினஸ வேற ஆங்கிள் நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்க உங்க பிசினஸையே வேற ஆங்கிள் உணர்றீங்க அப்படின்னா மீன் டைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம விஷன் ஒன்று நம்ம செட் பண்றோம். இந்த விஷன் இல்லைன்னா நம்ம பிசினஸே இங்க இல்லை. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இந்த மாதிரி ஒரு பிசினஸே அந்த எண்ட் ரிசல்ட் கஸ்டமருக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த சமூகத்துல அந்த மாதிரி ஒரு பிசினஸே இருக்காது. நம்ம என்ன எண்ட் ரிசல்ட் கொடுக்குறோமோ, எங்க கஸ்டமரோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு நம்ம இங்க நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிசினஸ் இருக்கிறதுக்கே, இந்த சொசைட்டில இருக்கிறதுக்கே காரணம். அதனாலதான் நம்ம இந்த 21 கேள்விகளும் எழுதுறோம். நம்ம ஜேர்னி அதனாலதான் நம்ம எடுத்துனே இந்த விஷனை நம்ம பேசியிருந்தோம்னா, இந்த ஒரு வாரம் எதுவுமே பேசாம இந்த விஷனை பேசியிருந்தோம்னா நமக்கு எதுவுமே புரியாது. புரிஞ்சாலும் இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாது. கரெக்டுங்களா? யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க ஏன்னு டைப் பண்ணிருங்க. நமக்கு நம்ம மைண்ட்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நம்ம பார்வை வேற மாதிரி இருக்கும். அந்த பார்வையை மாத்துறதுக்கு நம்ம மனசுல நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு. அப்போ உண்மையிலேயே நம்ம இப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிசினஸ் நடத்துறீங்க இப்போ இன்னையில இருந்து? அப்படி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பிசினஸ் நடத்துறீங்கன்னு நினைச்சீங்கன்னா எம்னு டைப் பண்ணிருங்க. இப்போ ஒரு எம் கூட வராதுன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ விஜயகுமார் அண்ணா, நீங்க ஷேர் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு என்ன கிளாரிட்டி தேவைப்படுதுங்க? பணம் சம்பாதிக்கிறது செகண்டரி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நம்ம செஷன்ஸ்ல. ஸோ நம்ம விஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம கஸ்டமர் எண்ட் ரிசல்ட்டை அவங்க அடையணும். உதாரணத்துக்கு நம்ம அந்த ஜேர்னி பத்தி பார்த்தோம். நம்ம ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறோம்னா ஆஹ், அந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம டெஸ்டினேஷன் நம்ம கிட்ட உறுதியா இருக்கணும். எங்க போய் சேர்றோம்னு தெரியாம நம்ம ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறது இல்ல. வண்டியோ இல்ல நம்ம ஒரு காரோ எடுக்கிறப்ப நம்ம எங்க போய் சேர போறோம் அப்படிங்கிறதே தெரியாம ஆரம்பிக்கிறது இல்ல. பணங்கிறது பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் இருந்தாதான் வண்டி போகும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா அதனால பெட்ரோல் வேணும். பணம் பிசினஸ்ல கண்டிப்பா வேணும். நமக்கான ஃபியூயல் இருந்தாதான் நம்ம பிசினஸ் ரன் ஆகும். பட் அந்த ஃபியூயல் போடுறதுக்காக நம்ம யாருமே வந்து வண்டி எடுக்கிறது இல்லை. நான் போய் பெட்ரோல் போட்டு வந்து வண்டி நிறுத்தணும்னு யாருமே வண்டி எடுக்கிறது இல்லை. நம்ம எங்க போறோங்கிறது நம்ம விஷன், அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். நம்ம அந்த விஷனுக்காக தான் நம்ம பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பணம்ங்கிறது ஃபியூயல் மாதிரி. போற வழியில் நம்ம ஃபியூயல் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ சப்போஸ் விஜயகுமார்னா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுது, நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாங்க. மேபி நடுவில் ஒரு 1 or 2 செஷன்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செஷன்ஸோட லிங்க் கூட நான் அனுப்புறேன். எந்த டேன்னு பர்டிகுலரா சொன்னீங்கன்னா நம்ம அந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேட்ல கூட சொல்லலாம், இல்ல அன்மியூட் பண்ணிக்கிறதுனாலும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாங்க நீங்க.
சொல்லுங்கண்ணா. இது எப்படி பேசுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல அப்படி பேசுங்க, அவ்வளவுதான், சாதாரணமா பேசுங்க. உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. நான் வந்து ட்ரை பீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஓகே. எனக்கு வந்து எவ்வளவு முதல் போட்டாலும் அது லாஸ் தான் ஆகுறத தவிர்த்து வருமானம் வர மாட்டேங்குது. ஓ ஓ ஓகே. ஸோ எல்லா செஷன்ஸும் அட்டன் பண்ணீங்களா? ஒரு 2 days வந்து எனக்கு கொஞ்சம் இதனால பண்ண முடியாம போயிட்டு. ஓகே சரி, அந்த டே என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க. எனக்கு 1-to-1 வாங்க. நம்ம 1-to-1 வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 1-to-1 செஷனுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். நீங்க அந்த லிங்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் டைம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். சரி சார், ஓகே சார், ஓகே சார். ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஸோ 1-to-1 செஷன் யாராவது வராமல் இருந்தீங்கன்னா கூட நான் வந்து லிங்கை குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் 1-to-1 செஷன் நீங்கள் அதில் டைம் ஷெட்யூல் நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இல்லைங்க, ஒரு நிமிஷம். ஆனால் சொல்லுங்கண்ணா. இப்ப எனக்கு இந்த மிஷன் செட் பண்றதுக்கான நீங்க ரெக்கார்டர் இல்லாம ரிட்டனா ஏதாவது டாக்குமெண்ட் தான் கொடுத்தீங்கன்னா, நாளைக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாங்களே கைட் பண்ற அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நாங்களும் திருப்பி திருப்பி அதெல்லாம் வந்து பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தா இருக்கும். மிஷன் எப்படி செட் பண்ணலாங்கிறது எனக்கு ரிட்டனா ஒரு நோட்ஸ் மாதிரி எனக்கு இப்ப நீங்க சொல்றது புரியுது, மனசுல இருக்கு. பட் நாளாக அப்புறம் உங்களுக்கு மறந்து ஸோ ஷேர் பண்ணுறேன். அதுக்காக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நாங்க வந்து நான் ஒருத்தர் தெரிஞ்சிருக்க சொல்றோம் அப்படின்னா இந்த பயிற்சியில இருந்து அப்படியே இதை வச்சு பாயிண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ யாருக்காவது தெரியணும்னா என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அதை ஜாயின் பண்ண சொல்றேன். ஓகே சரி சார் சார் விஜயகுமார் சொல்ற மாதிரி எல்லாரும் பிசினஸ் மணிக்காக தான் பண்றோம். அதுல நோ செகண்ட் தாட். பட் என்ன ப்ராப்பர் மிஷனோட பண்ணும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், லாங் ரன்ல ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியான வாழ்க்கை இருக்கலாம். அதைத்தான் டிஃபரன்ஸ் சொல்லி பணத்துக்காக தான் எல்லாம் பண்றோம். பட் வித் கிளியர் விஷன், ஸோ தட் நம்மளும் பெனிஃபிட் ஆகணும், நம்ம வாடிக்கையாளரும் பெனிஃபிட் ஆகணுங்கிறத தான் பண்றோம். ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது, ஒரு வாரம் நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பணத்துக்காக பண்றோம்னு. ஆனா இந்த ஃபோர்ஸ், இந்த என்டையர் யூனிவர்ஸோட ஃபோர்ஸ் வந்து பணத்துக்காக நம்மளை கொண்டு வந்து இந்த பிசினஸ்ல உட்கார வைக்கல. நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு இந்த பிசினஸ்ல நம்மளை உட்கார வைக்கல. நம்மளை உட்கார வச்சதுக்கான காரணம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேக்கன்ட் இருக்கு, அந்த இடத்துல ஒரு தேவை ஏற்படுது, அந்த தேவையை தீர்த்து வைக்கிற சக்தி, அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்மளை கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்ப நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்றது, அந்த ரிசல்ட்டை கொண்டு வர்றது. அந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா பணம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். பணம் இல்லாம நம்ம சர்வீஸ் கொடுக்க போறது கிடையாது. எஸ் சார், ஓகே. இப்போ பணம் வந்து இட்ஸ் அ பை ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு உதாரணமா நம்ம எது சொல்றோம்னா, நம்ம வண்டி எடுக்கிறப்போ நம்ம நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒரு இடத்துக்கு போய் சேர்றது. பெட்ரோல் போடுறது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனா பெட்ரோல் போட்டாதான் வண்டி போகும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. பெட்ரோல் வந்து பணம் மாதிரி. பணம் வந்து கண்டிப்பா பிசினஸ்ல தேவை. அது நம்ம கண்டிப்பா நம்ம சேமிக்க போறோம். பணம் நம்ம சம்பாதிக்கணும். நம்ம ஓடுறதுக்கும் பணம் வேணும், நம்ம வண்டி ஓடுறதுக்கும் பணம் வேணும். அந்த மாதிரி நம்ம, ஆனா பணம் சேர்க்கறதுக்காக மட்டுமே நம்ம பிசினஸ் நடக்கிறது இல்லை. நம்ம பிசினஸ் நடக்கிறது, நம்ம அப்படி நினைச்சுக்கலாம், பணத்துக்காக நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கலாம். பட் அந்த தேவை இல்லைன்னா நம்ம இந்த பிசினஸ்லயே இருக்க மாட்டோம். கரெக்ட், அக்ரி வித் யூ சார், கரெக்ட். எஸ் எஸ். ஸோ விஜயகுமார் அண்ணா, உங்களுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு சார். ஓகேங்க. இப்போ பணம் வந்து அடுத்தது செகண்டரி கண்டிப்பா வரும். நீங்க உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, மக்களுக்கு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நீங்க வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அவங்க வந்து இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு லாங் ரன்ல மீட் வந்து, இப்போ ஃபிஷ் மீட் மூலமா நீங்க ட்ரை ஃபிஷ் மீட் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸா லைஃப்ல கிடைக்கும். டேஸ்டி ஃபுட்டு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ மீன்னா அது கண்டினியூஸா கிடைக்காது. சீசன்ல சம்டைம்ஸ் பிடிக்காத நேரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரை பீஸ் கிடைக்கும் சார். கண்டினியூஸா நீங்க கிடைக்கிற வேலையை நீங்க செய்றீங்க. ஆமா ஆமா.
இப்ப எவ்வளவு பெரிய சேவை நீங்க செய்றீங்க, எவ்வளவு பெரிய அஹ், அஹ், தீர்வு மக்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா டர்ன் அப் ஆகும். ஓகே சார். பணம்ங்கிறது பூனைக்குட்டி மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. ம் 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 இதுலயே நம்ம துரத்தணும்னா பிடிக்க முடியாது. அதை எப்ப நீங்க வந்து ஒரு பாலோ இல்லது ஒரு கருவாடோ வச்சுட்டு நீங்க மடியில வச்சுட்டு உட்கார்றீங்களோ, அது பூனைக்குட்டி ஓடி வந்து உங்க மடியில உட்காந்துக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அந்த மாதிரி தான் பணம். நம்ம ஒன் டு ஒன் பேசலாங்க, நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நீங்க வெற்றிகரமா உங்க பிசினஸை மாத்திரலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லது, நல்லது. ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க விஷனை இன்னைக்கு செட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட். இதை நான் குரூப்லயும் போடுறேன். விஷனை செட் பண்ணுங்க, சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ ஓகே மச். சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ வெற்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். பாய். நன்றி சார். தேங்க்யூ. பாய் பாய். வெற்றி, இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னென்ன குரூப்ல போட்டுருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. விஷன் செட் பண்ணும், அதான் அசைன்மெண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ ஸோ மச்.